ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாம், எங்கள் வீட்டு செடியில் எல்லாத்துலேயுமே ரோஸ் நல்லாவே பூத்து குலுங்குது. எதனால் அப்படின்னா, பஞ்சகாவியா நாங்கள் கொடுக்குறதுனால எங்களுக்கு ரோஸ் நல்லாவே பூக்குது. இது எப்படிலாம் நாங்கள் கொடுக்குறோம், எதனால் எங்களுக்கு பூ இப்படி நல்லா பூத்து குலுங்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈவினிங் டைமில் எல்லா ரோஸ் செடியிலையுமே நல்லா ரோஸ் பூத்துருந்தது. சரி, நாங்கள் எப்படி வெயிலுக்கு அப்புறமா ரோஸ் செடியை மெயின்டைன் பண்ணோம், எதனால் உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பன்னீர் ரோஸ் செடி இது ரொம்ப பெருசாக இருந்தது ஒரு வீடியோவில் காமிக்கும் போது. இப்போ நாங்கள் நல்லா கனவுக்கு கனவு கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 15 நாளைக்கு ஒருக்கா கரெக்டாக பஞ்சகாவியம் கொடுத்துட்ருந்தோம். கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ரோஸ் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் காய்கறி வேஸ்ட்டு, கழிவு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் தண்ணி இதெல்லாம் ஊற்றும் போது உங்களுக்கு பூ நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒயிட் ரோஸ் செடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வச்சு காமிச்சிருந்துருப்பேன். அது எப்படி பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் அந்த ரோஸ் செடி. இன்னொரு இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 7-8 வருஷம் ஆகுது. இது இன்னமும் பூ நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கும் நாங்கள் இதே மாதிரி 15 நாளைக்கு ஒருக்கா பஞ்சகாவியம் கொடுக்குறோம். அது இல்லாமல் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு 7 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் மண்புழு உரம் கொடுக்குறோம். இப்படி மண்புழு உரம் இதெல்லாம் கொடுக்கறதுனால இலையெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெயில் டைமில் இருந்த காஞ்ச இலையெல்லாம் போய் இப்போ புது தளிர் அடிச்சு வருது. இந்த பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற சேஞ்சிங் ரோஸ். இந்த சேஞ்சிங் ரோஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஒயிட் கலரில் காமிச்சிருந்தேன். ஈவினிங் டைம் போக போக நல்லா பிங்க் கலரில் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், எந்த அளவுக்கு பிங்க் கலராக மாறுது. இது இன்னும் பிங்க் கலராக மாறும். இது நம்ம புதுசாக வாங்கி வச்சுருந்த ரோஸ் செடி. க்ரோ பேக்லேயும் அப்புறம் இன்னொரு தொட்டிலையும் வைக்கிறோன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வச்சதுக்கப்புறம் நல்லாவே பூ பூத்துருக்கு. நல்ல பெரிய பெரிய பூவாகவே பூத்துருந்தது. இலையெல்லாம் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. செடி விடாமல் எல்லா செடியிலையுமே அழகாக ரோஸ் அன்னைக்கு ஈவினிங் பூத்துருந்தது. இந்த பாருங்கள், இது புதுசாக நம்ம வாங்கி வச்சுருந்தது. இது இந்த கலரில் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, டபுள் கலரில் தெரியுதுல. இது பூத்து நல்லா விரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரெட்டிஷான ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இன்னொரு ரோஸ் செடியில் எல்லோ கலர் முட்டு அப்போ தான் விரியறதுக்கு இருந்தது. இந்த பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் உங்கள் கூட காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது க்ரோ பேக்கில் உள்ள ரோஸ் செடி. பக்கத்தில் ஒரு இலை டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலேயும் நாங்கள் முள்ளங்கி விதை போட்டிருந்தேன். அந்த முள்ளங்கி அதுலேயும் அழகாக முளைச்சி வந்துருச்சு. அப்புறமா இந்த சைடில் நாங்கள் ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருந்தோம். அந்த பன்னீர் ரோஸ் வச்சு தான் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ரோஸ் செடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெயில் டைமில் நாங்கள் கரெக்டாக அந்த கனவுக்கு கனவு நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா பஞ்சகாவியம் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன உரம் கொடுக்கணுமோ 7 நாளைக்கு ஒருக்கா மண்புழு உரம் கொடுக்கணும். அப்புறமா வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கணும் வெயில் டைமில். இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது செடி நல்ல புது துளிர் அடித்து மழை டைமில் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோஸ் செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக டேபிள் ரோஸ் கிள்ளி கிள்ளி வச்சோம். அதுவும் நல்லாவே பூத்து வந்திருக்கு. அது இன்னமும் மற்ற ரோஸ்லாம் வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம். பாருங்கள், அந்த இதில் ஒரு ரோஸ் செடி சின்னது தான். அது பாருங்கள், லைட்டாக சின்னதாக ஒரு எல்லோ கலரில் முட்டு வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி எல்லாத்தையும் பராமரிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி பராமரிங்க. ரோஸை வாங்கி வச்சதுக்கப்புறமா நம்ம டெய்லி அதை போய் பார்த்து இந்த மாதிரி பராமரித்தா தான் உங்களுக்கு நிறையா ரோஸ் செடியில் பூக்க ஆரம்பிக்கும். இந்த பார்த்திங்களா, ஹைப்ரிட் செம்பருத்தி. இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி பாப்பா சூஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பிங்க் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் சேஞ்சிங் ரோஸ் மாதிரி தான். இதில் ஒயிட் கலரில் சாரியில் வராது மாதிரியே லேயர் லேயராக அழகாக விரிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வருது. இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி அப்படின்னா நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் செடி காமிச்சேன் இல்லையா, எல்லோ கலரில் இருக்கும். அது விரிஞ்சதுக்கு அப்புறமா ரெட்டிஷான ஒரு கலருக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. அதோடையே கீழே எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் காமிச்ச ரோஸ் செடியில் நல்லா பிங்க் கலரில் ஒரு ரோஸ் பெருசாக இருந்துச்சு. அதை சுற்றிலும் 2-3 முட்டு இருந்தது. அதுவும் நல்லா விரிஞ்சு பெருசாக ரோஸ் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய ரோஸ் வந்து பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.